வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயத்துல திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்துல எந்த மாற்றமே கிடையாது. உங்க எதிர்காலமே இல்லாம மாறிடும். அதனால ஒரு வாட்டி நடந்துடுச்சா, அது திரும்ப நடக்காம என்ன பண்ணணுமோ, அதுக்கான பாதைய நோக்கி பயணம் செய்யணும். திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம எதிர்காலங்கிறது தடப்படும். அதனால நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி என்னைக்குமே யோசிக்காதீங்க. நடக்க போறத பத்தி யோசிங்க. என்னைக்குமே அடுத்தவங்கள பத்தி கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம ஒரு மாரி, அவங்க ஒரு மாரி. அதனால 2 பேத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கான், நம்ம வாழ்க்கை நல்லா இல்லன்னா, நமக்கு என்ன தப்பு பண்ணோம்? நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையில இதே மாரிலாம் முன்னேறதுக்கு வழிய தேடணும். அவங்க கூட கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையே தொலைச்சிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில யாரையுமே நம்மளால திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. நம்ம என்னதான் நல்லது செஞ்சு விழுந்து விழுந்து அவனுங்கள கவனிச்சாலுமே, ஒரு கட்டத்தில நம்மள புடிக்காம தான் போகும். அதனால அடுத்தவங்களுக்கு டைம் குடுத்து இம்பார்ட்டன்ட் குடுக்கறத விட, நம்ம வாழ்க்கையில நமக்கான டைம் எடுத்துக்கிட்டு, நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறதுன்னு சொல்லிட்டு, அதுக்காக டைம ஸ்பெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கை நல்லபடியா மாறும். இந்த உலகத்தில யாரையுமே நம்மள திருப்திப்படுத்த முடியாது. இத மட்டும் நல்லா வச்சுக்கங்க. உங்கள நீங்க திருப்திப்படுத்திக்கிட்டு, சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்றதுக்கான வழிய பாருங்க. அடுத்தவங்களுக்கு டைம ஸ்பெண்ட் பண்ணி வாழ்க்கைய கெடுத்துக்காதீங்க.